மட்டன் கீ ரோஸ்ட் அளவுக்கு சோயா வச்சு சூப்பராக ஒரு நெய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 கரண்டி நெய் சேர்த்து அது கூட சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்து ஒரு சேர கிளறிட்டு அது கூட உப்பு, தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் மீல் மேக்கருக்குள்ளே இறங்கிடும். இப்போ ஓப்பன் பேனில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி தூவி இறக்கி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சோயா கீ ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.